அடியார் பெருமக்களே, நாம் கடந்த வகுப்புல இந்த 11ஆம் நூற்பா அதனுடைய கருத்துரை பார்த்தோம் இல்லையா? அப்போ இங்க அதாவது நாம காணும் கண்ணுக்கு காட்டு உளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் என்பது அவன் செய்யற உபகாரம், அது காரணம் இல்லையா? காட்டலில் அதனை அயராமையால் ஆகிய அன்பு, அயராமையால் ஆகிய அன்பினால அரண்கடல் செலும் என்று பார்த்தோம் இல்லையா? அப்போ நமக்கு அரண்கடலை செல்லுவதற்கு என்ன வேணும்னு பார்த்தோம். இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு என்ன வேணும்? ஆமா. அப்போ இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குகிற மாதிரி சிவஞானம் வேணும், சிவ ஞானம் வேணும் திருவடிய இன்பத்தை அடைவதற்கு இல்லையா? அப்போ அங்க அந்த ஞானம் எப்படி வருது? அது 10ஆம் நூற்பாவிலேயே ஏகனாகி இறைவனி நின்று நமக்கு விளங்கி இருந்தால் கூட அது பூசை செய்யும் போது நமக்கு ஏற்படுகிற அகபூசையில அந்த சிவஞானம் நிலைத்திருப்பதற்காக நாம் அதை செய்யறோம் இல்லையா? அத நம்ம செய்யறோம். ஆமா. அப்போ அந்த 5 எழுத்து ஓதும் பொழுது நிக்கிற முறை அப்படின்னு சொன்னாரு. ஏகனாகி ஆமா அப்படி நிக்கணும். நன்றா அந்த திருப்படிக்கு காரணமான வாசனா மரம் நீங்கி காட்சி தெளியும். காட்சிங்கிறது அறிவு, சிவஞானம் தெளிவு பெறுங்கிறாரு. அதெல்லாம் செஞ்சாச்சு. இப்போ அப்ப அந்த தெரிந்த சிவஞானத்தை கொண்டு பூசை பண்ணணும், ஞான பூசை பண்ணணும். விளங்குதா? ஆமா. அப்ப இங்க பழையபடியும் என்ன சொல்றாரு? அறிவு இச்சை செயல்கள் அவனால விளக்கப்படணும். அவன் அறிவை விளக்கணும், இச்சைய நேரடியா. எப்படி வருது? நேரடியா, வாசம் மூலம் வராம நேரடியாக வருது. அப்போ ஒவ்வொரு விடயத்தை நாம அறியும் போதும் அவன் அதுக்கு தகுந்தாற் போல அறிவு ஈச்சை செயல்களை விளக்கிட்டே தான் இருக்கணும். இப்ப நாம உலகத்தை அறியும் போது பல விடயம் இல்லையா? முக்கியில ஒரே விடயம் தானே இல்லையா? விடயம் ஒண்ணுதான், விடையப்போனும் அவன் தான் இல்லையா? ஆனா அப்படி இல்லைங்கிற விடயம் ஒண்ணு இல்ல, விடயம் ஒண்ணுதான் ஆனா ஒரே மாதிரி இல்ல. விடயம் சிவன் தான், இன்பம் தான், ஆனா ஒரே மாதிரி இல்ல. விடையிப்பவன் ஆன்மாதான், அவன் ஒருத்தன் தான், ஆனாலும் அவன் ஒரே மாதிரி இல்ல. அவன் அறிவு ஒரே மாதிரி இல்ல. விளங்குதா? அதனால இந்த காட்டுற வியாபகாரம் காணுற உபகாரம்ங்கிறது எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கணும், விடயந்தோறும் இல்லையா? ஆமா. அங்க விடயம் முக்கியில சிவபெருமானுடைய கருணை தான், உபகாரம் தான். அவன் ஒவ்வொரு உபகாரமா உணர்த்தணும். அதை உணர்த்துறதுக்கு முன்னால உங்க அறிவை தகுதிப்படுத்தணும்.
அப்புறம் உணர்த்தணும், அதுக்கப்புறம் வேற ஒண்ண உணர்த்தணும், அதுக்கு தகுந்தாப்புல உங்க விளக்கணும், உங்க அறியச்சேன். இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும், தொடர் கதை தான். விளங்குதாமா? அதனால அந்த அந்த உணர்கின்ற ஆன்மாவினுடைய அறிவும் மாறிக்கிட்டே இருக்குது, அனுபவமும் மாறிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் பலவாறே தொழும்பாகும் அங்குனர். முக்தியில ஆன்மாக்கள் அவனுக்கு அடிமைதான், அவை உடைமை ஆளாம் தான் முன்னர். அப்படி சொல்றதோட போகாம பலவாறே தொழும்பு. அங்கும் இங்கும் அப்படித்தான் இருக்கு, அங்கும் அப்படித்தான் இருக்கு. இங்க அறிவு வேறுபட்டு இருக்கு, அங்கேயும் போய். புரியுதாமா? ஏன் அப்படி இருக்குது? என்னமோ புலம்புறாங்க, என்னமோ புலம்பிட்டு இருக்காங்க, தனக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. என்னடா? ஆமா, அதத்தானே பேசிட்டு இருக்கோம். அப்படித்தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா அந்த முக்தி இன்பம் அது கூட சலிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பெருமான் பெரும்போகும் பின்னும் புதிது புதிதாய்கிறாரா இல்லையா? ஆமா, அவன் செய்யறது உபகாரம் என்ன இல்லாம இருக்கலாமா? முதல்ல லேசா உள்ளத அப்ப கூட படிப்படியா தான் கொடுக்கான், அதுக்கு தகுந்தாப்புல அறிவை விளக்குறான், அந்த இன்பத்தை நுகர வைக்கான். விளங்குதா? அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் அறிவை விளக்கிட்டு அதோட பூர்ணதை உணர்த்தலாம். இப்படி. ஆமா, அதான் பலவாறே தொழும்பு. அடிமையில நான் முந்தி நீ முந்தின. விளங்குதா? அப்ப யாரு ரொம்ப மூத்தவனா அவன் ரொம்ப அடங்கி கிடப்பான். விளங்குதா? உலகத்துக்கு நேர் மாறு. விளங்குதாமா? ஆமா. அப்போ நம்ம உணர உணர பெருமானுடைய பெருமையை உணர உணர நமக்கு என்ன ஆகுது? அடக்கம் கூடிட்டே போகுது. அதான் பெரியவங்க படிக்க படிக்க என்ன செய்யணும்ன்றாரு? அடக்கம் வரணும்ங்கிறார். பணியுமாம் என்றும் பெருமைங்கிறாரா இல்லையா? அதுதான் அங்க நடக்குது. விளங்குதா? அப்போ அந்த ஆன்மா அறிவு பெருக பெருக பணிவு கூடிக்கிட்டே இருக்குது. அது எவ்வளவு பணிவு வருதோ அவ்வளவு இன்பமும் கூடிக்கிட்டே இருக்கு. அப்போ எவ்வளவு நம்ம தன்னுடைய இழிவை அது உணருதோ அவ்வளவுக்கு அவனால் சிக்கனு பிடிக்கு பற்றி அவன் மேல பெருகு. விளங்குதா? அதனால அதுக்கு தகுந்தாப்புல இன்பமும் கூடுதுங்கிறான். விளங்குதா? அதனால இங்க ஒவ்வொரு விடயம் தோறும் அவ அறிவு இச்சை செயல் அது எல்லாமே இப்போ என்ன இருக்கு? ஒரே பொருளிடத்துல நடக்கு. விளங்குதா? ஒரே பொருளிடத்தில் நடக்கு, ஆனா வெவ்வேறு விதமா அந்த போகமும் வேற மாதிரி இருக்கு, போதமும் வேறு, போதமும் போகம் மாறிக்கிட்டே இருக்கு என்று சொல்லுகிறார். அதனால இந்த முக்தி சொல்லக்கூடிய அதனால நூல்கள் பாத்தீங்கன்னா இந்த முக்திகளை பலமாறையா சொல்றதுக்கு காரணம் தான் இந்த முக்தி. ஏன்னா அதை இவரும் கூட என்ன சொல்லிட்டாரு? துறந்தோர் என்ன சொன்னாரு? துறந்தோர் அப்படின்னு பன்மையில சொல்றாரு. அப்போ எல்லாரும் முக்கியில ஒண்ணு போல இன்பத்தை அனுபவிச்சு இருந்தா ஒன்னொன்னு தானே சொல்லணும். அங்கேயும் ஆன்மாக்கள் எப்படி இருக்குது? ஒவ்வொருத்தனுக்கும் வித்தியாசம். அந்த அனுபவம் ஒரு ஆன்மாவுக்குள்ள அனுபவம் இன்னொரு ஆன்மாவுக்கு நிகழாது. விளங்குதா சார்? அப்படி
அதனாலதான் பல, அங்கேயும் பலங்கிறார். அப்படி இருக்கும் போற. அதனால அந்த இந்த சூத்திரத்துல கருத்துரை என்ன பார்த்தோம்? சொல்லுடா. என்ன சொல்லிட்டாங்களா? அவங்க சொல்லிட்டாங்க, நான் சொல்ல மாட்டேன். ஸ்ரீபாதத்தை அணையுமாறு, அவனுடைய பாதம் தான் நமக்கு ஸ்ரீ செல்வம் இல்லையா? அதை அணையுமாறு இங்க சொல்றாரு. எப்படி அடையணும்? அப்போ அததான் எப்படி அணைகிறான்னு சொல்றதுதான் இந்த சூத்திரத்தினுடைய கருத்து. அப்போ இந்த சூத்திரத்துல எத்தனை கருத்து இருக்குது? ஆமா, ஒண்ணு உபகாரம் இல்லையா, அத அறிஞ்சதுனால ஏற்படுற பலன் அப்படின்னு ரெண்டாவது வச்சிருக்கிறார் இல்லையா? ஆமா. அதனால இந்த நூற்பா 2 அதிகரணங்களை உடையதா இருக்கு. முதல் அதிகரணம் உபகாரத்தை சொல்வது, இரண்டாவது அதிகரணம் தான் இந்த ஆமா அந்த இன்பத்தை சொல்றது. அதுதான் அந்த சிவபோகம். ஆக இப்படி இந்த சூத்திரம் 2 அதிகரணங்களை உடையதாக வைகண்டாரால சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அது முதல் அதிகரணத்துக்கு மேற்கோள் என்ன சொல்றாரு? என்னடா? ஆமா, அவனும் அவனும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவனும், அவன் சொல்லல, அவனும் அப்படின்னா அந்த உண்மை என்னது? சொல்லு. இந்த அவனுங்கிற உண்மை எதை குறிக்குது? என்னடா? படிப்போம் இதெல்லாம் படி. சொல்லு, அவனும்னா என்னம்மா? என்னம்மா? ஆமா, அந்த ஆன்மாக்களோடு கூட அவனும், இந்த ஆன்மாக்களோடு கூட அவனும். அப்போ அறிபவனும் அறிவிப்பவனும், அறிபவனும் அறிவிப்பவனும் உடனா நிக்கிறத சொல்றது. அவனுங்கிறது ஆன்மாவா? ஆமா, அவனுங்கிறது இங்க சிவம். அவற்றதுன்னு சொல்லியிருக்காதா இல்லையா? அவற்றோடு கூட அவனும். எனவே இங்க ஆன்ம லாபம் மேல சூத்திரத்துல எரிபணி வலுவாக நிற்க என்றபடி அது 10ல உள்ளது இல்லையா? இப்படி நாம நமக்குன்னு அறிவில்லை செயல் இல்லைன்னு இருந்தா அது புத்தர் கூறுகிற ஆலய விஞ்ஞானம் போல ஆகாதா அப்படின்னு போன இதுல படிச்சோமா இல்லையா? அதுக்கு அந்த அறிவானும் தானே, அந்த அதெல்லாம் பார்த்தோமா இல்லையா? ஆமா. அதனால அந்த பெருமான் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறத அறிகிறார். அதனால அப்படி ஆலய விஞ்ஞானம் போல ஆகாது. அவன் சொன்ன மாதிரி ஆலய விஞ்ஞானம் சொல்ற அந்த பௌத்தர் மாதிரி நம்ம அறிவு கெட்டு இருப்பது முக்கியம் இல்லை. நமக்கு அறிவு எப்படி இருக்குது? சிறந்து நிற்பது. அதனால அங்க நம்முடைய அறிவு என்ன செய்யுது? செயல் என்ன செய்யுது?
ஆமா, இச்சை என்ன செய்யுதுன்னு தனித்தனியா முக்கியில காட்டுறாரு. அதனால 3 இருக்குது. அத கைமுதிக நியாயத்தான் இல்லையா? ஆமா, அந்த அந்த உயிருணிப்பத்துல சொன்னது மாதிரி அந்த உயிரே உண்ணப்பட்ட பின்னால உடம்பு அந்த உணர்வு இருக்குமா? இருக்காதுன்னு சொன்னாரா இல்லையா? ஆமா. அதனால அந்த துண்ணையார் குற்றமும் தூற்றும் மரபினர் எண்ணெய்கொள் வேதிலார் மாட்டு நெருங்கி பழகியவரின் குறையை கூட புறம்பேசி தூற்றுகின்ற குணமுடையவர்கள் அந்த நெருங்கி பழகின குறையை கூட புறம்பேசி தூற்றுகிற குணமுடையவர்கள் அப்படி பழகாத அயலாரை பற்றி என்னதான் பேச மாட்டார்கள். பழகினவனையே அப்படி சொல்லுவான். அப்படி சொல்றதுதான் இந்த கைமுதிய நியாயம். இது கைமுதிய நியாயத்துக்கு திருக்குறள்ல சொல்லக்கூடிய ஓமை. அப்போ நமக்கு அவனுடைய இச்சையன்றி நமக்கு இச்சை இல்லை, அவனுடைய அறிவன்றி நமக்கு அறிவில்லை என்றும், அவனுடைய கிரியை இல்லாதபடி நமக்கு கிரியை இல்லை என்றும். அதான் அத ஆகமங்கள் என்ன சொல்றோம்னா தற்றரும தருமம். அதுக்கு என்ன பேரு? தற்றரும தருமம். தத்தினுடைய தர்மம் தான் நம்முடைய தர்மம். நமக்குன்னு ஒரு தர்மம் இல்லை. விளங்குதா? தர்மம்னா என்னது? பண்பு. அவனுடைய பண்பு தான் நமக்கு பண்பு அப்படின்னு. அதனால இவ்வாறு நிற்கவே அப்போ அது ஒண்ணும் இல்லாம ஆலய விஞ்ஞானம் போல் ஆகிடுமா அப்படின்னு கேட்டவங்களை மறுத்து அயராத அன்பினால் அரண்களே விடைக்கும் என்பதால அயராமையால அறிவு வேலை செய்யுது. நீ சொல்ற மாதிரி எல்லாம் கெட்டுக்கல. அறிவு என்ன செய்யுது? அயராது அப்படின்னா இடைவிடாது நினைக்குது. இடைவிடாது பெருமான நினைக்குது. அதனால இச்சை எல்லை இல்லாத இச்சை பெருகுது. அதனால அவனுடைய திருவடிய செயல் பற்றி கிடக்கிறது. 3 இருக்காதியா எல்லாம் சிறந்து நிக்குது. இதுல அறிவு இச்சை எல்லாம் விட்டு விட்டு நிகழ்ந்தது போய் இப்ப எப்படி இருக்குது? நீள நிகழ்வு, சிறந்து நிக்குது. அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த ஆசங்கை பற்றிய இயல்பாலே அது சூரியமா முடியுமான்னு கேட்ட அந்த ஐயத்தை நீக்கி அதிகரண வச்சு வருது. ஆன்மலாபம் சொல்லக்கூடிய அது பயன் அல்ல. பயன் எதன் பயன்? சாதனையின் பயன். இதுக்கு முந்தின இயல் என்னது? சாதனை. சாதனை எது? சிவபூசை, ஞான பூசை இல்லையா? ஆமா, அந்த பூசைக்கு பலன். பூசைக்கு பலன். அப்போ அந்த பலனை சொல்லும் இடத்து அந்த பலன் 2ங்கிறார். அத முதல்ல 9லயே சொல்லிட்டாரு. சொன்னாரா இல்லையா? என்ன சொன்னாரு?
9லயா? 9 பாச நீக்கம் சிவப்பேரும் சொல்லிட்டாரோ? என்னம்மா? அப்போ அந்த 9ஆம் நூற்பாவுல அந்த பூசையை சொல்லும் போது முதல்ல கோமதானம் உந்தி, கோமதானத்துல பாச நீக்கம், ஆன்ம சுத்தி, பாச நீக்கம் சொன்னாரா? ஆமா. அப்புறம் இதய தானத்துல பூசை அப்படின்னா என்ன? பாச நீக்கம். அதான். ஆமா. அப்போ பாச நீக்கம் இங்க சொல்லியாச்சு, ஷை சொல்லியாச்சு, பூக்கதை சொல்லணுமா இல்லையா? ஆமா. அத இறைவனை அறிவது, அறிவுல இறைவனை அறிவது, காண்பது இல்லையா? அப்புறம் அவனோடு கூடுவது, அது லாடதானத்துல இல்லையா? இங்க தரிசனம், அவனோடு கூடுதல் அப்படின்னு 2 சொல்லி இருக்கிறார். விளங்குதா? ஆமா. அப்போ அத 3 புரிச்சு சொல்லியிருக்காரா இல்லையா? 3 சொல்லியிருக்காரு. சிவ தரிசனம் இல்லையா? அப்ப தரிசித்த பொருளோட கூடுதது சிவ யோகம். அப்போ அந்த முதல் பயன் என்ன சொன்னாரு? பாச நீக்கம். அது 10ல தொடங்குச்சு. அங்க 9ல தொடங்கினது, 10ல தொடர்ந்தது. அது அந்த பூசையின் போது ஏகனாகி இறைபணி நின்றதுனால அந்த வாசனாமலமும் நீங்கி அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஆமா. அந்த நீங்கிறது முதல் பயன். அப்போ அதோட அறிவு விளங்குறது, அது உடனிகழ்ச்சி. அப்புறம் அடுத்தாப்புல என்ன சொல்லணும்? பாச நீங்கினதுனால உடல் நிகழ்ச்சி என்னது? அறிவு விளங்குகிறது. அதான் சிவயோகம். சிவயோகம்னா என்ன? சிவஞான யோகம். சிவயோகம்ங்கிறது எப்படி சொல்லணும்? சிவஞான யோகம் அல்லது சிவன் அருள் யோகம். அருளோடு கூடுதல். அருள் யோகம்னா, யோகம்னா கூடுதல், அருளோடு கூடுதல். விளங்குதா? அது ஒரு லாபம். அருளோடு கூடுதல் ஒரு லாபம், பொருளோடு கூடுதல் ஒரு லாபம். ஆமா. விளங்குதா? அதனால அதுல அருளோடு கூடுதல் சொல்லப்பட்டது அந்த ஆன்மலாபம் எனப்படும். ஆன்மலாபம் எனப்படும் பயன் 2னுள் பாச நீக்கம் சிவப்பேரு, அத 2யும் சேர்த்து ஆன்மலாபம்னு சொல்றோம். பாச நீக்கம் சிவப்பேருனாலும் ஆன்ம லாபம்னாலும் ஒண்ணுதான். அதான் எனப்படுங்கிறாரு இல்லையா? என்ற அப்படிங்கறதான் எனப்படும். இப்ப இருபெயர் ஒட்டுதான், அது பொது பேரு சிறப்பு பேரு தான் இல்லையா? ஆன்மலாபம்ங்கிறது பொதுவா சொல்றது இல்லையா? சிறப்பா சொன்னா பாச நீக்க சிவப்பேர்னு பிரிச்சு விவரமா சொல்றது. அந்த 2 பாச நீக்கம் உணர்த்திய பின்னர் சூத்திரம் 10ல பாச நீக்கம் உணர்த்திய பின்னர் சிவப்பேறு உணர்த்துதல், எஞ்சி நிற்கின்ற சிவப்பேறு உணர்த்துதல் முறைமையாகலின்
முறைமை வரிசை விளங்குதா? அத சொன்னப்புறம் இதை சொல்லணும். அப்போ பாச நீக்கத்துல உடன் நிகழ்ச்சி என்னது? என்னடா சிவப்பேரா? என்னத்தையாவது கிளப்பாத்துக்கிட்டு சொல்ல வேண்டியதான். ஆமா, அறிவு விளங்குது. இருள் நீக்கமும் ஒளிவு விளக்கமும் போல, இருள் நீக்கமும் ஒளி விளக்கமும் ஒரே அறிவு இருந்தாலியா? ஆமா, அது போல இங்க வருது. அது முதல்ல. அப்போ அதுக்கப்புறம் சிவப்பேரு, சிவ பேரு. அந்த பாச நீக்கம் அறிவு விளக்கம் உடன் நிகழ்ச்சி. ஆனந்த விளக்கம் உடன் நிகழ்ச்சி அல்ல, அத சொல்லப்படாது. ஆமா, அதைத்தான் சொல்லுவோம் சொல்லிட்டே இப்போ. எங்க இருக்கோம்னே தெரியாம சொல்ற. அது உடன் நிகழ்ச்சி இல்லை, இதுதான் உடன் நிகழ்ச்சி. இப்ப இந்த அறிவு விளங்கினதுக்கு அப்புறம் அதை கொண்டு என்ன செய்யணும்? இப்ப கிடைச்சிருக்கிறது சாதனம், கருவி. அறிவு கருவிதான். அதான் இருவர் மடந்தையர்ங்கிற. அது இருவர் மடந்தையருக்கு என் பயன் அப்படின்னா என்னமா அர்த்தம்? திருவள்ளுவர் பயன் படிச்சீங்களா இல்லையா? ஆமா, அதான் 72ல படிச்சாச்சு. கூடனா பயன் இல்லையா? எப்ப அந்த பக்கமே தலை வச்சு படுக்கப்படாது ஹீரோ. சொல்லுங்க தாயே, உங்க கருத்து என்னம்மா? ஆன்மாவும் பெண், அருளும் பெண், ரெண்டு பெண் கூடுனாலும் பயன் இல்லை. நம்ம கூடுதல் சிவத்தோட கூடணும், அப்பதான் நமக்கு பயன். அதாவது அறிவுங்கிறது ஒரு கருவி. கருவியெல்லாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு தான். கருவியெல்லாம் வெறுமன கருவியை வாங்கி பூசை பண்றதுக்கு இல்லை. புஸ்தகம்ங்கிறது என்னது? ஏமா புஸ்தகம்னா என்னது? என்னம்மா புஸ்தகம்னா என்னதுன்னு கேட்க. புதுக்குவது, அது ஒரு கருவி. புத்தகம் என்பது ஒரு கருவி இல்லையா? கருவியெல்லாம் என்னதுக்கு? ஒரு காரியத்தை செய்யும். விளங்குதா? அதெல்லாம் வாசிக்கவே அன்றி பூசிக்க அல்ல. அந்த வாசிக்கிறது தான் பூசிக்கிறது. விளங்குதா? சும்மா சாமி முன்னால விளங்குதாம்மா? அத வாசிக்கிறது தான் பூசணி. அதை கொண்டு வச்சு தூப தீபம் காட்டுறது அது பயன் இல்லை. அந்த புஸ்தகம் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒண்ணுதான். விளங்குதா? அப்ப இந்த ஞானத்தை பெற்ற பயன் எதுக்கு? பெருமானை அறிவதற்கு தான். அதனால இதை வச்சிருந்தா இது முடிந்த பயன் அல்லன்னு அர்த்தம். இது பயன் இல்லைன்னு சொல்லி அது ஒரு பயன் தான். அதுக்காக சாதனை எல்லாம் செஞ்சோமே, சும்மையா வெறும் சாதனை பண்ணி தான் வந்திருக்கும். அது முடிந்த பயன் இல்லை. அப்ப அதுக்கப்புறம் செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கு. அது உடனே நிகழ்ச்சி இல்லை, அது தனியா செய்யணும். விளங்குதா? அதனால அந்த முறைமை பற்றிய இயல்பு சிவப்பேறு உணர்த்துதல்.
சிவப்பேருன்னா என்னது? என்னம்மா? அப்படிலாம் சொல்லப்படாது. இப்பதானே பாச நீக்கம்னு அதுலதான் சிவஞானம் வந்தாச்சுன்னு சொல்லிட்டோமே. இதுக்கும் அதே சொன்னான். சிவப்பேராவது சிவம் என்பது இன்பம், மங்களம், அப்படிதான் பார்த்தோமா இல்லையா? நன்மை. அப்ப முடிந்த பயனாகிய ஆனந்தத்தை பெறுதல். அதே ஆனந்தம் தான் இந்த சிவம் எனப்பட்டது. அதை உணர்த்துதல். அது எப்படி பெறுதுங்கிறத உணர்த்துதல். அத சொல்லணும். அந்த முறைமை பற்றிய இயல்பானை ஒத்தி ஐதி, அது ஒரு பயன். அதனால பயன் எல்லாம் வச்சிருக்குது. சிவத்தை பெறுதல் ஒரு பயன் தானே, ஆனந்தத்தை பெறுதல் ஒரு பயன். அதனால பயன் இல்லை, பயனை பற்றி சொல்றது. அதனால அதுல வச்சிருக்கிறது சரிதான். வழங்குதா? இயல்பு. அப்போ அருள் விளக்கத்தில், அருள் விளக்கம் அதாவது அறிவு விளக்கம், ஞான விளக்கத்தினால துரிய நிலையாகிய சுரப்பிரபையின் துரிய நிலைதான் அது. அந்த துரிய நிலையாகிய சுகப்பிரபையின், துரிய நிலையாகின தாய், துரிய நிலையாகிய சுகப்பிரபையின் பின் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்க மாட்டேங்க. துரிய நிலை அப்படின்னா சரி என்னன்னாலும் சொல்லிட்டு போறோம். நான் கொஞ்ச நேரம் சொல்லிக்கிட்டு இருப்பேரு, என்ன வேணாலும் சொல்லிட்டு போறோம். என்னடா துரிய நிலைன்னா என்ன அப்படின்னு கேட்டேன், சொல்லுங்க. அது ஒரு பெரிய நிலை. நீங்களோ இந்த துரிய நிலை என்றது இந்த ஆன்மா பெறுகிற பயன்களை 5 அவஸ்தையில் வைத்து உணர்த்தியதான். விளங்குதா? ஆமா, ஆன்மா பெறுகிற பயனை அவஸ்தையில வச்சு சொல்லும் போது அது துரிய நிலை. நனவு, கனவு, உறக்கம், துரியம், பேருறக்கம்னு இருக்காதியா? அதுல அது எந்த நிலை? துரிய நிலை. ஆமா ஆமா, அடா மாமா. புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது? நன்மல சாக்கிரம் அப்படின்னா என்ன அண்ணா? அது சரியாத அதான் நென்மலன்னு சொல்லியாச்சே. பிறகு சுத்தம் அதான் நென்மலை. சுத்தம்னாலும் நென்மலைனாலும் ஒண்ணுதான். நென்மலை சாக்கிரம்னா என்ன? ஆமா ஆமாண்ணா. நன்மல சாக்கிரமாவது ஆன்ம ரூபத்தில் நிகழ்கின்ற தத்துவ ரூப தரிசன சுத்திகளாம். இங்க சிவஞான போதத்துல பொறுத்தவரை தத்துவ ரூப தரிசன 2 சொல்லணும். பஞ்சாகர பகுதியிலே சுத்தியை சேர்த்து சொல்வார் இல்லையா? ஆன்ம தரிசனத்தில் நிகழ்கின்ற தத்துவ ரூப தரிசனம், அது சாக்கிரம், நன்மல சாக்கிரம். அது அது எங்க நடக்குது? ஆன்ம ரூபத்துல நடக்குது. எங்க நடக்குது? ஆன்ம ரூபம் எங்க நடந்தது? 7ஆம் நூற்பாவில்.
ரூபம் எங்க நிகழ்ந்தது? 2. தரிசனம் எங்க நிகழ்ந்தது? 5. இதையோடதான் தெரியும். ஒண்ணும் தெரியாம இருந்துகிட்டு சூரியம்னா என்னதுன்னா பறக்க பறக்க பாக்குது. புரியுதா? அப்புறம் நன்மல சொப்பனம் அப்படின்னா சிவரூபத்தில் நிகழ்கின்ற ஆன்ம தரிசனமும் தத்துவ சுத்தியும். இது 8ல நிகழ்கிறது. விளங்குதா? இதெல்லாம் சொல்லணும். ஒரு தாடியை சொல்லல அந்த உரையில. இந்த ஒண்ணு வச்சிருக்கீங்க பாருங்க கையில, தண்டிக்கு என்னத்துக்கு அது? விளங்குதாமா? அப்புறம் நன்மலை சுளுத்தி, அதுல செயலேதும் இல்லை. அதுல என்ன நடக்கும்னா ஆன்மா நாமே பிரம்மம்னு நினைக்கும். அது நடக்கும். அதனால அங்க வேற செயல் தசகாரியத்துல ஒண்ணும் சொல்றது இல்லை. அப்புறம் நன்மல துரியமாவது சிவ தரிசனத்தில் நிகழ்கின்ற ஆன்ம சித்தியும் சிவயோகம். அப்போ சிவயோகம்ங்கிறது துரிய நிலை. இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது. அதத்தாங்க சொல்றார். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஓஹோ இங்கெல்லாம் போயிருக்கா, இன்னும் போகல இருக்கு. புரியுதாடா? இதெல்லாம் நீங்க கேட்கணும். அத இதெல்லாம் தெரியுங்கிறதுனாலதான் என்ன சொல்றாரு, அது துரிய நிலைக்கண் ஆகிய சுப பிரபை மாத்திரம். அந்த அறிவு வரும்போது அங்க பாசம் நீங்கிறதுனால என்னாச்சு, துன்பம் போயிடுது இல்லையா? அப்போ இன்பம் தொடங்குவதற்கான ஒரு தொடக்கம் வருது. அதான் சுகப்பிரபை, அருணோதயம். அதுக்கு என்ன பேரு? அருணோதயம் போல. என்னடா அது இனிமேல வரேனா அதுக்குள்ள இவர் ரொம்ப கவனமா கேட்கணும். அதனால இங்க அருள் விளக்கம் மொத்தல் நடந்தலாமா, அது துரிய நிலை. அப்ப இன்னொரு ஸ்டெப் இருக்கு, துரிய அதீதம் போக வேண்டி இருக்குது. அதனால இதுல சுக பிரபைதான் வந்திருக்குது, பரம சுகம் வரல. விளங்குதா? அதனால அதன் பின் துரியாதீத நிலையாகிய பரமசுகம். அது பரமசுகம் எப்ப வருது? அடுத்த ஸ்டெப் 11ல பரமசுகம் ஆனந்த விளக்கம் என்று சொல்லக்கூடிய நிர்விகற்ப நிட்டையின் இயல்பு கூறுதல். அதை இங்க சொல்றோம். இந்த 11ல ஈண்டு கூறுதலில் சுத்திரை ஏய்வும் பெறப்படும். அது சூத்திர ஏய்வு. விளங்குதாமா? என்னது? அருள் விளக்கத்தின் துரிய நிலையாகிய சுகப்பிரபையின் பின்
அந்த சுகப்பிறவை நிகழ்ந்தது. அதன் பின் துரிய அதீத நிலையாகிய பரமசுகம் எனும் ஆனந்த விளக்கம் அல்லது நிர்விகற்ப நிட்டையின் இயல்பு இங்க இந்த சூத்திரத்துல 11ல கூறுதலின் சூத்திர இயல்பு பெறப்படும். அப்போ அதுக்கு அடுத்தாப்புல இதை சொல்லணுமா இல்லையா? ஆமா. பயன் 2ல ஒன்ன சொல்லியிருக்காரு, அடுத்த சொல்லணும்னாரா இல்லையா? அப்போ இங்க அதுக்கு அடுத்தாப்புல உள்ள நிலையை சொல்லணும். அங்க சொன்னது துரியம், இந்த துரிய ஆதீத நிலையை சொல்லணும், பரம சுகத்தை சொல்லணும். அது சூத்திர இயல்பு. ஆன்ம லாபத்துல எஞ்சி நின்ன சிவப்பேறு சொல்லுதல் அது முறைமை பற்றிய இயல்பு. இல்லையா? அது முறைமை பற்றிய இயல்பு. அதனால ஓத்தி இயல்பு பெறப்படுது. எங்க சூத்திர இயல்பு அடுத்த ஸ்டெப்பு 10ஆம் நூற்பாவில் பாச நீக்கம் கூறவே அதன்பின் நிகழ வேண்டிய சிவப்பேறு ஆகிய பயன் என்று கூறுதலால் அந்த முறைமை பற்றிய இயல்பால் ஓத்தி இயல்பும், அதாவது சிவயோகத்தின் பின் சிவபோகம் கூறுதல் பற்றி இயல் இயல்பும். விளங்குதா? ஆமா. அப்ப சூத்திர இயல்பு வேற, ஓத்தி இயல்பு வேற. அதனால சூத்திரம் 10ல ஏகனாகி இறைவனை நிற்க என்றபடி ஏகனாகி இறைவனை நிற்கன்னு சொல்லிட்டாலையா? அவ்வாறு நிற்பத்திற்குரிய சம்பந்தம் அதாவது ஏகநாதலால் ஆணவமல வாசனை நீக்கமும் இறைவனி நிற்றலால் மாயாமல கண்மமல வாசனை நீக்கமும் பெற்று அருள் விளக்கம் பெற அருள் விளக்கம் பெற அதான் சம்பந்தம். மல மாயதனோடு வல்வினைகின்றே என்பொழி. அந்த சம்பந்தம் என்னன்னு கேட்காங்க. அப்படி நிற்பித்தற்குரிய சம்பந்தம் என்ன அப்படின்னா, அது ஏன் அப்படி நிக்கணும்னா, ஆணவமல வாசனை நீங்குதற்கும் மாயாமல கண்ம வாசனை நீங்குதற்கும் ஆணவமலை வாசனை நீங்குதற் பொருட்டு ஏகநாதலை செய்தலும், கண்மமல மாயாமல வாசனை நீங்குதற் பொருட்டு இறைவனை நிற்குதலை செய்தலும் வேண்டும்னு அந்த ஏய்வு சொல்லி இருக்குது. இதெல்லாம் ஏன் செய்யணும்? அப்போ மல மாயதனோடு பல்வினைகின்றே என்பொழி சூத்திரத்துல அவனேதானே ஆகி அன்னறி ஏகனாகி இறைவனை நிற்கவே மல மாயதனோடு பல்வினைகின்றே என்பொழி. அது 10ல அப்படி சொன்ன இடத்து வினை என்றது, அங்க வினைன்னு சொன்னது ஏற்புழி கோடலால். ஏற்புழி கோடல்னா இடத்துக்கேற்ற பொருளை கொள்ளல். ஏற்புழினானது இடத்துக்கேற்ற பொருளை சொல்லுவது. அந்த இடத்துக்கு எது பொருத்தமா இருக்குமோ அதை சொல்லணும். அப்போ வினைங்கிறது ஒவ்வொரு இடத்துல எந்த இடத்துல எதை குறிக்கும்னு இருக்குது. அது ஒரு பொது சொல். விளங்குதா? அதனால
அங்க ஆகாமிய வினையாகவே. ஏன் அப்படி? ஏமா அது ஆகாமிய வினைன்னு சொல்றோம்? பத்தாம் நூற்பாடு உள்ளதா? இப்ப அதுதானே பேசிட்டு இருக்கோம். மாய கண்மு மட்டும் சொன்னா மாய கண்மு தானையா ஆகாமியமா? இப்ப என்னத்த சொல்லிட்டு இருக்கோம்? மல மாயதனோடு வல்வினைகின்றேன்னு 10ஆம் நூற்பாவுல சொன்னது. அங்க வினைன்னு சொன்னது ஏற்புழி கோடலால் ஆகாமிய வினையை சொல்லுதுங்கிறாரு. ஏன்னு கேட்டேன். ஏன் அப்படி சொல்லுது? என்ன ஏற்புழி? அத சொல்லுங்க. பிராரத்த வாசனை ஐயா. என்னடா இது அதுதான் தெரியல. சம்பந்தம் இல்லாம உளருது மண்டல கொட்டி. அதாவது அப்படி சொல்லக்கூடாது. அங்க ஏற்புழி கோடலால் ஆகாமிய வினை சொல்லுறாரு. மல மாயதனோடு வல்வினை என்றே அப்படின்னு சொல்ற இல்லை ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது பின்னால வரக்கூடியது, அதனால அது ஆகாமிய வினை. முன்னால சொன்னதை செஞ்சிருந்தா இறந்த காலத்துல சொல்லணும். விளங்குதா? இது எதிர்காலத்துல சொல்றதுனால நாம என்னமே செய்யற வின ஆகாமிய வின. விளங்குதா? அப்படி நின்னா போகும்ங்கிற. நிற்கவே அது போகும். விளங்குதா? அப்ப அது எதை குறிக்குதுன்னா புதுசா வரக்கூடிய ஆகாமிய வினை. ஏமா அந்த மலை நீங்கினா அதுக்கப்புறம் செஞ்சது, அதுக்கு முன்னால செஞ்ச மலமே நீங்கலையா? அப்போ வினை நீங்கிருக்காது இல்லையா? மலை நீங்கினா அதுக்கப்புறம் வினை வராதுன்னு அதுக்கு பின்னால உள்ளதானே சொல்லணும். அப்ப அது ஆகாமிய வினை தானே சொல்லணும். என்னடா இது தெரியாதா? புரியுதாடா? ஏன்னா மழை நீங்காம இருக்கும் போது வினையை செஞ்சிருப்போம். அது ஏற்கனவே செஞ்சது, அது சஞ்சிதமா இருக்கும். இப்போ மழை நீங்கினதுக்கு அப்புறம் தானே இது போகும். இப்பதானே நீங்குது. அப்ப அதுக்கப்புறம் வரக்கூடியது எதா இருக்கணும்? ஆகாமியா தான் இருக்கணும். அப்பாடி அப்ப அந்த இடம் நம்ம தெரியணுமா இல்லையா? அவர் சொல்லிட்டு போனாருன்னு அப்படியே வாங்கிட்டு போக கூடாது. இது ஆகாமிய வினையை சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு அது புரியணுமா இல்லையா? புரியல இல்ல. இப்போ அப்ப அதை புரிஞ்சா தானே தெரிய முடியும். விளங்குதா? அதனால அங்க அது அந்த பிராரத்த வினை, அத ஆகாமிய வினை. ஆகாமிய வினை ஆகவே எஞ்சிய. ஏன்னா சங்கீதத்தை தீக்கையில 8ல நீக்கிட்டாரு. இப்போ புதுசா ஆகாமிய வினை யாராதுங்கிறார் இல்லையா? அப்போ பிராரத்த வினை இருக்குமா இல்லையா? அத சொல்லணுமா இல்லையா? ஆமா. அதனால அங்க ஏனை சொல்லப்படாது நின்ற. என்னது டீச்சைன்னு சொன்னா ஞான டீச்சர் மட்டும்தான் டீச்சர். இதெல்லாம் டீச்சர் இல்ல. நீங்க பேருக்கு இப்படி சொல்லிக்கிற வேண்டியதுதான். அது டீச்சர் கிடையாது. விளங்குதா? டீச்சைன்னு சொன்னா எந்த டீச்சர்? நிர்வாண டீச்சர் மட்டும்தான் டீச்சர். இதெல்லாம் அதுக்கு போற வழி. விளங்குதா? ஆமா. அவளுக்கு சந்தோஷமா இருக்கு. எப்போ அவளும் நாமும் ஒண்ணுதான். டீச்சர் எடுத்தோடும் நம்மளும் ஒண்ணுதான். அது அப்படி ஒரு சந்தோஷம். சரி. ஏமா அந்த அவங்க வழியிலேயாவது போக ஆரம்பிச்சுட்டாங்க, போய் சேரல. நீ அந்த வழியே தெரியாமல நீயும்
விளங்குதா? அதனால இங்க ஏனைங்கிறது எஞ்சிய பிராரத்த வாசனை கழியுமாறு யாஞ்சனம் எனவும். அப்போ அந்த பிராரத்த விசனை எப்படி கழியும்னு கேட்கிறார். ஒருத்தரும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறார். ஒன்னும் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க. ஏன்னா 10ஆம் நூற்பாவுல 2வது அதிகரணம் இறைவனி வழிபாடு நிக்கிறதுல 3 பாட்டுல பிராரத்த வினை போறதையும் சொல்லியிருக்காரு. சார் அங்க சொல்லியிருக்க சார்னு கேட்க மாட்டேங்க இல்லையா? நாமல்ல இந்திரியம் நம்படி நல்ல வழி நாமல்ல நாம் மரணுடைமை ஆம் எண்ணில் முற்சை வினையும். முற்சை வினைன்னா என்னது? இதுக்கு முன்னால சஞ்சீதத்தை தீச்சாச்சு. அப்போ முன்னால செஞ்ச வினையில ஒரு மிச்சம் இருக்கிற பிராரத்த வினை தருவான் முன் முற்சை வினையும் அப்படிங்கிறதுனால அந்த ஆகாமிய வினையோட இதுவும் தருவான் முன் இல்லையாகும். கழியும் முன்னு தருவான் முன் அப்படின்னு இருக்காளியா? அப்போ எச்சம் என்னது? கழியும் அப்படிங்கிறது விளங்குதா? எப்படி கழியும்? அது உடல் ஊழாயின் அது அவ்வாய் நிலை. இது எச்சம், அது அவ்வாய் நிலை. அப்படி சொல்லி முடிக்கணும். விளங்குதா? அப்புறம் சாந்தாரை காத்தல் தலைவர் கடனாதல் சாந்தாரை காத்தும் செல்லமில்லை இல்லையா? அப்போ அந்த 2வது பாட்டு சொல்றாரா இல்லையா? அப்போ அங்கேயும் சொல்றாரா இல்லையா? செய்வினை வாங்கி கொடுத்தால் ஆய்ந்தாறு முன் செய்வினையும் ஆங்கு. ஆய்ந்தார் அப்படிங்கறது அதிசூக்கம்னு அர்த்தம். முன் செய்வினை அப்படிங்கறது பிராரத்தம். ஆங்கு அப்படின்னு அங்க சொல்றாரு. சொல்லிருக்காரா? சொல்லிருக்காரு. அப்புறம் வேதாத நற்றவர் தம்மினும் அன்னமரம் ஆச்சரித்தும் பாகனும் எண்ணெய் 650 சென்றும் அது அதுல வரல. அப்புறம் இங்குடி வாங்கும் களம் போல ஞானிபால் முற்சை வினை மாயை மூன்றிடணும் பிற்சை வினை மாயையுடன் முல்லாது அப்படின்னு சொல்றாரா இல்லையா? அப்போ அங்க முற்சை வினை மாயை மூன்றிடும் பிற்சை வினை நல்லாது மற்றவன்தான் வெப்பொருளை ஆகி அதனால் அச்சு உணரும். ஆக இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறதுனால அங்கெல்லாம் சொல்லியிருக்கேன்னு கேட்டா அங்கெல்லாம் ஆகாமிய வினை ஒளிவத்தான் சொல்றாரு. சொல்லும் போது சப்ளிமெண்டரியா பிராரத்தமும் போகும் அப்படின்னு அதோட சேர்த்து சொல்றாரு, தவிர தனியா சொல்லல. அத தனியா இங்கதான் சொல்ல போறாரு. அங்க சொல்லியிருக்காரு ஆகாமிய வினையை சொல்லும் போது சேர்த்து சொல்லியிருக்காரு, தவிர தனியா எடுத்து சொல்லல. அங்க சொல்றது வந்தது எதை? ஆகாமிய வினை யாராதுங்கிறத சொல்றதுதான். அப்படி நிக்கிறதுனால இது கூட வராது அப்படின்னு சொல்லி சேர்த்து சொல்லியிருக்காரு, தவிர அப்படி அதனால இங்க தனியா எடுத்து சொல்றாருன்னு சொல்லணும் கேட்டா. விளங்குதா? அதனால அப்படி அவாய் நிற்றலின் அந்த அவாய் நிலை பற்றிய இயல்பானே பாதை இயல்பும். பாதை இயல்புனா சூத்திர இயல்பு. அப்போ இந்த சூத்திர இயல்பு எப்படி பெறுது அப்படின்னா அந்த பிராரத்த வாசனை கழிதலை சொல்றது. அப்போ முதல்ல அதிகரண இயல்பு எப்படி வந்துச்சு? அது 10ல ஏகனாகி இறை பண்ணி நெற்றதுனால அப்படி நெல்லனா நம்ம ஆன்மாவுக்கு அறிவு இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா அது ஆலய விஞ்ஞானம் ஆயிருமோ அப்படின்னு கேட்டதுக்கு பதில் அறிவு என்ன செய்து, செயல் என்ன செய்து, இசை என்ன செய்து சொல்றதுனால அதிகரண இயல்பு. விளங்குதாமா? ஆமா. அப்ப ஆன்ம லாபம் 1ல ஆன்ம லாபம் 2 இருக்குது. அத 1 10ல சொல்லியிருக்கிறாரு. பாச நீக்கம் சொல்லியிருக்கிறாரு. 2 மிச்சம் நீக்கிற. ஆமா, சிவப்பேரு சொல்லணும். அது பயன்ல மிச்சம். அப்ப அது பயன் அல்ல, பயனை பத்தி சொல்றது. அது இயல் இயல்பு. விளங்குதா?
அப்புறம் சூத்திர இயைபு என்னன்னா, அந்த 10ஆம் சூத்திரத்துல மலமாயதனோடு வல்வினைகின்ற அப்படின்னு சொல்லி ஆகாமிய வினை ஒழிவை சொல்லி இருக்கிறாரு. இப்போ பிராரத்த வினை இயைப இங்க சொல்லணும், அது நீக்க எப்படின்னு சொல்லணும். அதனால பாத இயைபு சூத்திர இயைபு பெறப்படுது அப்படின்னு 3க்கும் இயைப காட்டுறாரு. விளங்குதா? அப்போ இங்க 8ஆம் நூற்பாவில ஞான குருவின் அத்துவ சுத்தியால் சஞ்சித வினையும், ஞான குரு தீட்சை செய்தாரா இல்லையா? அங்க சொன்ன தீட்சைலாம் என்ன தீட்சை? ஞான தீட்சை. சிவபெருமான் வந்து செய்யறது ஞான தீட்சை. விளங்குதா? அதுல அந்த அத்துவ சுத்தி சொல்றது சஞ்சித வினை நீக்கிறது. 10ஆம் நூற்பாவில் ஏகனாகி இறைவனி நிற்றலால் ஆகாமியமும் ஒழியவே, அதுல சஞ்சிதம் போகுது, இதுல ஆகாமியம் போகுது. ஏனை பிராரத்த நீங்குமாறு எவ்வாறு என அவாய் நிற்றல் பற்றி அதை இங்க கூறுதலால சூத்திர இயைபும் பெறப்படும். விளங்குதா? புரியுதாடா? அப்போ அதுல தீட்சையில சஞ்சித வினையை நீக்கிட்டாரு, 10ல ஆகாமிய நீக்கிட்டு எஞ்சி நிக்கிற பிராரத்தத்தை இங்க சொல்றாரு. அதனால அந்த அதுல ஆகாமின்னு சொல்லி அடுத்தாப்புல இதே சொல்றாரா இல்லையா? அதனால அது சூத்திரம் சரியாத்தான் வச்சிருக்கிறார். விளங்குதா? அப்போ இந்த 3 இயைபுகளை இங்க சொல்லியிருக்கிறாரு. என்ன இயைபெல்லாம்? ஆமா இல்லையா? இப்போ ஓத்தி இயைபு எப்படி சொன்னாரு? சக்தி சொல்லுங்க. ஓத்தி இயைபு எப்படி சொன்னாரு? அங்க வந்து பாச நீக்கம் சொல்லியாச்சு, வாசனாமலம் நீங்கிறத சொல்லியாச்சு. இங்க வந்து சிவப்பேரு சொல்றாங்க. அது ஒரு பயன். பயன் 2ல ஒன்னா சொல்லிருக்காரு, மிச்ச பயனை இங்க சொல்றாரு. அதனால பயன் இல்ல பயனை வச்சிருக்குது, அதனால சரிதான். விளங்குதா? சரி, இப்போ ஆற்றல் இதெல்லாம் சொல்லியாச்சு. ஆனாலும் அக்கண்ணா போடுதான். ஆனா விளங்குதா? ஆற்றல் ஏகனாகி இறைபணியும் நின்றாருக்கு. அப்ப ஏகனாகியும் இறைபணியும், ஏகனாகி இறைபணிங்கிறத எப்படி பார்க்கணும்? ஏகனாகியும் இறைபணியிலும் நின்றார். நின்றாருக்கு சிவஞான விளக்கம் இனிதே கூடுமாதலின் சிவஞான விளக்கம், ஞான விளக்கம் இனிதே கூடுமாதலின், இனிதே கூடுதல்னா என்னம்மா? இனிமேதான் கூட போகுது அப்படி சொல்ற ஆசாத்தி. இப்படி சொன்னா என்ன செய்ய? சீதைக்கிராம சித்தப்பம்னு நடந்துருச்சுனாயா? என்னத்துலயா இதை எழுதணும்? சிரிக்க சொல்லுங்க. அக்காவை பத்தி என்ன செய்ய? இப்படி ஒரு கதாகாலட்சியம் பக்கத்துல இப்படி ஒரு ஆள் இருக்கணும். யாருக்கு மாறா பதில் சொல்லிட்டு இருந்தா எல்லாரும் படிச்சுட்டாங்க. அப்போ ஏகனாகி இறை பணிகளும் நின்றாருக்கு சிவஞான விளக்கம் இனிதே அப்படின்னா இனிதுங்கிறது தெளிவா முற்றும்னு அர்த்தம். இனிதே கூடும் ஆதலின் இனிது நன்று எல்லாம் ஒண்ணுதான். சிவஞான விளக்கம் கூடும். ஞானம் விளங்கிடுது, கருவி விளங்கிடுச்சு. ஏனி
இனி ஏன்னா இது எதனால சொல்றான்னா, நீங்க முதல் நூறுபா எப்படியா தொடங்குனீங்க சார்? முதல் நூறுபா எப்படி தொடங்குனீங்க சொல்லுங்க சார். உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னம்மா? உலகம் எப்படி இருக்கு, ஆண் உடல் பெண் உடல் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும். சூத்திரத்தை சொல்லுங்க. அவன் தோற்றியறிவே ஒடுங்கி மலத்து உள்ளதான் வந்த மாதிரி. அப்போ நாம ஏன் பிறந்தோம் அப்படின்னா மலத்துனாலன்னு சொன்னீங்க. இப்ப மலை நீங்கிடுதுல, அப்போ அதோட ஒதுங்கல அப்படித்தானே சொன்னீங்க. யோ முதல்ல சொல்லும் போது அப்படித்தானே சொன்னாங்க, ஏன் பிறந்தோம்னா மலத்தினால. இப்ப மலம் போயிடுதா இல்லையா? அப்ப சாப்டர் க்ளோஸ் அப்படிங்க. அதுக்கு மேல என்ன செவ்வாய் எழுதிட்டு போற? கேட்கறது சரிதானம்மா? அங்க சொன்னது என்ன சொன்னீங்க? மலம் நீங்காததுனாலதான் பிறந்தோம்ன்றாங்க இல்லையா? இப்ப மலை நீங்கிடுதுல, 10ஆம் நூற்பாடு நீங்கிடுதா, முடிஞ்சு 2 போடு சோபம் போட்டு முடி அப்படின்னு சொல்றான். கேட்கறது சரிதானே? கேட்கறதெல்லாம் சரிதான், கேட்கற கேள்வி சரிதான், விளங்குதா? அதுதான் அங்க அவன் சொல்றது அப்படி சொல்றான், விளங்குதா? அப்ப அங்க சொல்லும் போது அப்படித்தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி, அதனால அதன் மேலும் என்ன அங்க சொன்ன பயன் கிடைத்ததன் மேலும், அதன்னது நாம எதிர்பார்த்த பலன் அத பெற்ற பின்னும், மேலுங்கிறது பின்னும் செய்ய கடவது. அதுக்கு மேல ஒண்ணு செய்ய வேண்டியது, செய்ய வேண்டுவது இல்லையா? கடவுதுன்னு கடமைப்பட்டது. அமுதுண்ண கடையவனே, எங்க படிச்சியோ அதெல்லாம் ஆமா இல்லையா? அதுக்குரியவன் அவன். அதனால அங்க கடவுதுன்னா செய்ய வேண்டியது, கடமைப்பட்டது. கடவுதுன்னா கடமைப்பட்டது. ஒன்று இன்மையாலும், அதுக்கு மேல செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்ல, நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணியாச்சு அப்படின்னா, விளங்குதா? இன்மையாலும் அப்படின்னு அது ஒரு காரணம். 2வது இன்னும் முடிக்கல அவன். உடல் அனாதி எனும் உருவ சமவாதி, உடல் அனாதி என்று சொல்லக்கூடியவன் உருவ சிவசமவாதி. சிவசமவாதி நிறைய இருக்காங்க. ஆமா, என்ன வாதி எல்லாம் இருக்காங்க? அத நாம 11 தொடங்கும் போது படிச்சோமா இல்லையா? ஆமா, உற்பத்தி சிவசமவாதி, ஆவேச சிவசமவாதி, சங்கராந்த சிவசமவாதி, உருவ சிவசமவாதி, அருவ சிவசமவாதி அப்படின்னு படிச்சோம் வரிசையா. படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஒண்ணும் ஞாபகம் இல்ல. சிவஞான சித்தியார்ல இருக்கான். இப்ப நாம படிச்சோம், இத முதல்ல தொடங்கும் போது அப்படித்தான் படிச்சுக்கிட்டு தான் வந்தோம். அதெல்லாம் சிவஞான சித்தியார்ல அந்த உருவ சிவ சமவாதி அருவ சிவ சமவாதியா இருக்கு. அதனால இங்க அந்த உருவ சிவ சமவாதிங்கிறவன் அப்படி சொல்லுவான், உடல் அனாதி எனும் உருவ சமவாதி. அப்புறம் ஆணவம் அனாதி என்று சொல்லுகின்ற பாடானவாதியும், ஆணவம் அனாதி ஆணவம் அனாதின்னு நீங்க அனாதி. ஆமா, என்ன அதான் கேட்கேன். ஆணவம் அனாதி, ஆன்மாவுக்கு அனாதிங்கிறது. ஆணவம் அனாதிதான், ஆன்மாவுக்கு அனாதி அப்படிங்கிற அந்த பாடானவாதி. அதனால அது குணம்ங்கிறவன். அது அனாதிய நம்ம கூட நிக்கிறதுனால அது நம்முடைய குணம் அப்படின்னு சொல்ற பாடானவாதி. விளங்குதா? பாசம் நீங்கிய ஆன்மா சிவத்தை போல
தனித்த முதலாயிருக்கும் எனும் பேதவாதி. பாசம் நீங்கிட்டா இப்ப அவனுக்கும் நமக்கு என்ன வேறுபாடு? இறைவனுக்கும் நமக்கு என்ன வேறுபாடுமா? என்னமா? பாசம் நீங்கி இருக்கும், அவர் பாசமே இல்லாம இருக்காரு. நம்ம பாசம் நீங்க இருக்கோம், அவர் பாசம் கிடைக்காம இருக்காரு. பற்றாம இருக்காருயா, அவர் அதுல பற்றாம இருக்காரு. உங்ககிட்ட எனக்கு சொல்ல தெரியலையா? சரி, அதனால அந்த பாசம் அவங்கிட்ட இல்ல, நம்மகிட்ட இருக்கு இல்லையா? அது சிவஞான சித்தியார்ல சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. 7ஆம் நூற்பாவுல சுத்த மெய்ஞான சோதிபால் அசத்து அஞ்ஞானம் ஒத்துரா. குற்றங்கள் எல்லாம் இவன் பாவே உட, எல்லாம் குப்பை இவன்கிட்ட தான் இருக்கு. அவ அப்பவும் ஒருத்தர் இருக்கான், அவன் சுத்த மெய்ஞான சோதி, அவன் கிட்ட ஒன்னும் அண்ட முடியல. குப்பையெல்லாம் பூரா குப்பை இவன்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஆமா. அப்ப நமக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? அவன் நின்மலன், நாம சமலன். துன்மலன், நாம யாரு? துன்மலன். அப்படின்னா என்ன? சூப்பரா சொல்லுதிய சக்தி அல்ல. ஆமா, அந்த மனத்தோடு துண்ணி இருக்கிறாங்க. அது வேறு நான் வேறு இல்லாம அப்படி இருக்கணும். விளங்குதா? மற்றவற்றின் வேறாக நான் ஏதுன்னு சொன்னாரா இல்லையா? அதுதான். அதனால இங்க அந்த மலமெல்லாம் சிவத்தை போல நமக்கு நீங்கி எடுத்துனா நாமும் அவனும் ஒண்ணு, நாமும் அவனும் ஒண்ணு. அதனால நாம அருந்தாளை பூண வேண்டுவது ஒன்றுமில்லை. அவனுடைய திருவடி அதுக்கப்புறம் தூக்கி சம்மந்திட்டு அறையணும்னு அவசியம் இல்லை. விளங்குதா? அந்த மலம் இருக்கிற வரைக்கும் அவனை தூக்கி சமக்க வேண்டிதான், அப்புறம் கீழே தள்ளி விட்டு பேர வேண்டிதான். நீ நானும் ஒண்ணுதான், நீ நானும், உனக்கும் மலம் இல்ல எனக்கும் மலம் இல்ல அப்படிதான். அப்படியா தாய்? பிறகு எப்படி? பிறகு எப்படி? ஓ, அது ஒண்ணு எக்ஸ்ட்ரா வச்சிருக்கான் முக்கியம். அந்த ஒன்ன வச்சிருக்கான் சார். அவன் ஒரு ஆனந்தத்தை வச்சிருக்கான், அத வாங்கணும். அத வச்சாச்சுன்னா நம்ம அவனும் ஒன்னாயிடலாம். நாளி முகவாது நானாளி, நாளி முகவாது நானாளி அப்படின்னா என்ன? ஓ என்னம்மா? அது சமுத்திரம், நாம நாளி. இது இந்த நாளில அந்த சமுத்திரம் தனியா குவாலிட்டு வரும். அத குவாலிட்டு வந்தோம்னா நீ நானும் ஒண்ணுங்க முடியுமா? அப்படி இது நாளி நாளிதான், சமுத்திரம் சமுத்திரம் தான். விளங்குதா? ஏன் அப்படி சொல்றாரு? ஏமா அப்படி சொல்றாரு? என்னமா ரொம்ப ஓவரா தான் சொல்றாங்க. ஏன்னா அப்படி சொல்றாரு? சொல்லுங்கம்மா. ஏமா தெரியாம கேட்டா சொல்லுங்களேன்.
ஆ? நீங்களையா தெரியாம கேட்பீங்க. ஏம்மா அதாவது இந்த இறைவன் எல்லா பொருளையும் சடம் சித்து எல்லா பொருளையும் அறிந்தவாறே அறிஞ்சிருக்கிறான். நாம முக்தி அடைந்தாலும் அவன் ஒருவனைத்தான் அறியறதுக்கு அறிவை கொடுத்தாரு. அவன மாதிரி எல்லாத்தையும் அறியல அது இல்ல, அதுவும் அவன் கொடுத்தாத்தான் அறியுது. அதே இப்ப பார்த்தோமா இல்லையா, ஒவ்வொரு விடயத்தோறும் விளக்குனாதான் இல்ல விளக்குமாறுதான் இவன் விளக்குதாமா. அப்போ கொடுக்க பெறுவதாத்தான் இருக்குது. அப்போ எப்போதும் கொடுப்பவனை இவன் என்ன செய்யணும், வணங்கிட்டு தான் கிடக்கணும். விளங்குதாமா. அதனால நானும் நீ ஒண்ணுன்னு இந்த பேச்சே வரக்கூடாது. விளங்குதா. அது நமக்கு சுகம்னு நினைக்கணும். அப்படி அடங்கி இருப்பது நமக்கு சுகம்னு நினைக்கிறோமே தவிர இப்படியெல்லாம் விபரீதமா பேசக்கூடாது. ஒண்ணுக்கு விளங்குதா. அதனால இங்க சொல்றாரு, இங்க அந்த முக்தியில ஆன்மா சிவத்துக்கு ஒப்பானது. முக்தியில ஆன்மா சிவத்துக்கு ஒப்பானது. அடியில் கூட வேண்டுவது இல்லை அவனுடைய திருவடி. ஏன்னா அவன் என்ன சொல்றான்னா, இப்போ அவனுக்கு மலம் இல்ல, உங்களுக்கு மலம் இருக்குது இல்லையா. ஆமா, அவனுக்கு கண்ணு நல்ல கண்ணா இருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் நல்ல கண்ணா இருக்கு இல்லையா. இது இப்ப நீங்களும் போய் ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் எடுத்து கேட்ராக்ட்லாம் ஆபரேஷன் பண்ணி உங்க கண்ணை நல்ல கண்ணை ஆச்சாச்சு. அப்ப நீ நானும் ஒண்ணுங்கிறான். விளங்குதா. ஆமா, அதுதான் இங்க என்ன சொல்றாரு, அந்த செம்புல கழிம்பு இருந்தது, இப்ப அந்த கழிம்பு போய் பொன்னாயிடுது இல்லையா. அதுக்கப்புறம் அதுல கழிம்பு பற்றப்படுவது இல்லை. பொண்ணு ஆனதுக்கு அப்புறம் அதுல கழிம்பு பற்றாது. ஒன்றை எப்படி கழிவு பற்றாதோ அது போல இப்ப யாங்கிட்டையும் உன்கிட்ட மலம் பற்றாது இல்ல, இப்ப யாங்கிட்டையும் மலம் பற்றாது. அதனால நீ நானும் சோழிதான். விளங்குதாமா. என்னடா அப்படி இல்ல, அத சொல்லக்கூடாது. இப்போ இவனுக்கு கழிம்பு போச்சு, கழிம்பு போனவன் நோயிலிருந்து ரெக்கவர் ஆனவன் வேற. அவனை அந்த கழிம்பை பற்ற முடியாத, அது பற்றி இருக்கிறவன் நீக்கக்கூடிய குழிகை அவன். ஒண்ணு இல்ல, அவன் யாரு, குழிகை. இத மாதிரி 1000 செம்புல இருக்க கழிப்பை நீக்கக்கூடியவன். இது பொன்னாதான் இருக்கிறவர குழிகை ஆகல. விளங்குதாமா. ஆமா. அப்போ அந்த எம்ஏ படிச்சுட்டு இருக்கான். எம்ஏ படிச்சு முடிச்ச உடனே பாஸ் ஆகி ரிசல்ட் வந்த உடனே, ஓ சார் நீர் நானும் ஒண்ணுதான் அப்படின்னா. அவர் எம்ஏ பாடத்தை கற்பிப்பவர், இவர் கற்பவர். அந்த பேதம் இருக்கா இல்லையா, இருக்குது. இவர் மலத்தை நீக்குபவர் இல்லையாமா. அதனால அவர் வைத்தியர் டீனு, இவர் பேஷண்ட். பிறகுதா இவர் ஒண்ணு எனக்கு போயிடுது, டாக்டரே நீ நானும் ஒண்ணு அப்படி அப்படியெல்லாம் பேசக்கூடாது. டாக்டர் தான் இல்லையா. அவன் படுக்கையில கிடக்காம வீட்டுக்கு போறான், அவ்வளவுதான். இவன் டாக்டர் ஆக முடியாது. நோய் போனதுனால டாக்டர் ஆயிடுவானா. அடுத்தாப்புல பக்கத்துல இருக்க பேஷண்ட இவன் பாத்துருவாரா, அவன் பரலோகம் போயிருவான். அது முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாது இல்லாமா. அதனால நான் இனிமேல நான் அவரை பார்த்து சலாம் போட வேண்டியது இல்லை. முன்னால நான் வெறும்
பேச்சுலர் டிகிரி இருந்தது, அவர் மாஸ்டர் டிகிரியோட அலைஞ்சாரு. அதனால அவரை பார்த்து ஒரு கும்பிடு போட்டேன். இப்ப நானும் மாஸ்டர், அவரும் மாஸ்டர். விளங்குதா? அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்? அதுக்குதான் சொல்றாருங்க, ஏ அவரு சூரியன், நீ கண்ணு. கேட்டாய்க்கு போனாலும் கண்ணு கண்ணு தான், சூரியன் சூரியன் தான். கேட்டாய்க்கு போனோம்னா அந்த கண்ணு சூரியன் ஆயிருமா? கண்ணு எவ்வளவு நல்ல கண்ணா இருந்தாலும் சரிதான், வெளிச்சம் இல்லாம. உங்க கண் நல்ல கண்ணாமா? கண்ணாடி போட்டிருக்கேன், நல்ல கண்ணாங்கியோ அப்படிங்கிற. ஏமா நீங்க கண்ணாடி போட்டிருக்க? வச்சிருக்கியா? சரி சரி, யாரு கண்ணாடி போடாத சொல்ல? மயில சொல்லுங்களோ பாருங்க. இப்ப மயிலு இருக்கு, கண்ணாடி போடாத மயிலு. இந்த கண்ணாடி போடாத மயிலு இப்ப கண்ணு நல்லா தெரியுது. அதனால இவருக்கு எனக்கு நாளையில இருந்து எனக்கு ஆமா வீட்டை புடிக்கிட்டு போ அப்படின்ட்டான். வீட்டுல லைட்டே தேவையில்லைங்க. என் கண்ணு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படின்னா இரவு வந்துட்டு வைங்க, குருடன் இவரும் ஒண்ணுதான். குருடன் தடவுமே இவரும் தடவுமே. நல்ல கண்ணு தானே, நல்ல கண்ணுதான். விளங்குதாமா? அப்போ எவ்வளவு நல்ல கண்ணா இருந்தாலும் அந்த சூரியனுடைய உதவி இல்லைன்னா காட்சி செல்லாது. அது இல்லைன்னா குருடனும் இவனும் ஒண்ணுதான். விளங்குதா? அதனால கண்ணு நல்ல கண்ணா இருந்தாலும் அந்த சூரியனுடைய உதவியை நாடித்தான் இருக்கணும். ஆன்மாக்கள் முக்தி பெற்றாலும் சிவபெருமான் இன்பத்தை கொடுக்க பெறுவதாத்தான் இருக்குமே தவிர அந்த இது முறைமை மாறவே மாறாது. பாருங்க, இதெல்லாம் சரியா இருக்காங்க. நம்மளே அவனை போல ஆக்குனா என்ன குறைஞ்சு போச்சு? இப்படியெல்லாம் செய்யறாரு. ஆசைகளை பாருங்க, அதுதான் பாதுகாப்புமா. நம்ம அவனோட சார்ந்து இருக்கிற வரைக்கும் அது நம்ம, அதாவது பிள்ளைகள் தந்தைக்கு அடங்கி இருக்கிறது சிறப்பு. அவங்க தப்பு நமக்கு மேல ஒரு சிலது நம்ம வழி நடத்துறது இருக்காதுன்னு நினைக்கிறதே ஒரு பலம். விளங்குதா? அதான் தலைமறைவுங்கிறாங்க. தருவாய் உன் திருவடிக்குள் ஒரு தலைமறைவு ஷெல்டர், அது பாதுகாப்புமா. நாம எவ்வளவு பெரிய ஆனாலும் குஞ்சு குஞ்சுதான் இல்லையா? அது தாய் நடல்ல தான் நிக்கணும். விளங்குதா? அதனால உங்களுக்கு இந்த செம்புல கழிவு போனதுன்னு சொன்னது ஒரு ஓமைக்காக சொன்னோம். அதுக்காக புடிச்சுக்கிட்டு தப்பாடு படுத்துறியப்பா, அப்படி இல்ல. இது உள்ளபடி பார்க்கணும். எது சொல்லணும்? அந்த கண்ணு சூரியனோடு சேர்ந்தா இருளிலிருந்து நீங்க காட்சி பெறுது, அதை விட்டா இருள். அதனால அவனை சேர்ந்தேதான் இருக்கணும். அது போல நீ என்ன செய்யணும்? இறைவனு கூட சேர்ந்து இருந்தாதான் உனக்கு அறிவு விளங்குமே தவிர உன்னை விட்டா காட்சி, கண்ணுக்கு காட்சி போது போல உனக்கு அறிவு போயிடும் இல்லையாமா? அதுதான் அடியில் பொருந்த அருக்கண் புகுத இருள் போகும். கண்ணுக்கு சூரியனோட கூடுறதுனால அந்த கண்ணுல இருக்கிற இருள் போகுது இல்லையா? காட்சி வருது. அதுபோல ஆன்மாவுக்கு இறைவனுடைய திருவடியில இருந்தா மட்டும்தான் மலங்கள் தூர நிற்கும். விளக்குதா? மலங்கள் போச்சுன்னு சொன்னா உன்னுடைய ஆற்றலுக்கு அடங்கி போகல, உன்னுடைய ஆற்றலுக்கு அடங்கி போகல. எப்படி போச்சு? இல்ல, ஆமா, அதாவது பெருமானுடைய ஆற்றலுக்கு தான் அடங்கியிருக்க தவிர உங்களுடைய ஆற்றலுக்கு அடங்கல. அப்போ நீங்க ஒரு பயில்வான் கிட்ட நிக்கிறீங்கன்னா ஒரு ரவுடி போய் தூர நிப்பான். அந்த பயில்வானை விட்டு நீங்கிட்டீங்கன்னா ரவுடி என்ன செய்வான்?
வந்து அவன் வேலையை காமிப்பானா இல்லையா? அதுதான். விளங்குதாமா? அதனால இங்க சொல்றாரு, நமக்கு இந்த அறிவுங்கிறது கண்ணை தான் ஞாபகம் வச்சுக்கணும். கண்ணுக்கு எப்படி நல்ல காட்சி இருந்தாலும் அது சூரியனை சார்ந்து இருக்கிற வரைக்கும் தான் காட்சி நிகழுமோ, அதுபோல ஆன்மாவுக்கு அது மலமெல்லாம் நீங்கினாலும் இறைவனை சார்ந்து இருக்கிற வரைக்கும் தான் அறிவு விளங்கும். விளங்குதா? அவனை மறந்தாச்சுன்னா உடனே அறிவும் போயிடும். புரியுதாமா? அதனால இங்க சொல்றாரு. அதனால இங்க அந்த சிவசமவாதிய மறுத்து அந்த ஆன்மா முற்றி அடைந்தாலும் அவனுக்கு அடங்கிதான் இருக்கணும். அறந்தாளை பூண வேண்டுவது ஒன்றும் இல்லைன்னு சொல்ல கூடாது. அதுபோல இந்த ஆன்மா முற்றி அடைந்தாலும் ஐந்தொழில் செய்யும் என்பதையும் சொல்லக்கூடாது. அந்த உணர்வு நீங்கிறதான் 9ஆம் நூற்பாப்புல ஆன்ம சுத்தின்னு சொல்றது. ஆன்ம சுத்தினா என்னது? ஏமா ஆன்ம சுத்தினா என்னது? ஆன்மா சிவத்தோடு சமம், ஐந்தொழிலும் செய்யும் என்ற அந்த உணர்வு நீங்கிறதுக்கு பேர் தான் சுத்தி. விளங்குதா? ஆமா, அத அந்த அருவ சிவசமவாதிய மறுப்பது. அப்போ இருள் நீக்கமும் ஒளி விளக்கமும் இது என்னது? உலகில் எங்க? உலகில் உலகத்துல சூரியன் வரும்போது இருள் நீங்குது, ஒளியும் வருது. ரெண்டும் முதல்ல இருளெல்லாம் போகுமா, அப்புறம் வரிசையா படிப்படியா வெளிச்சம் வருமா அப்படின்னு சொல்லக்கூடாது. ரெண்டும் உடன் நிகழ்ச்சி. எவ்வளவு ஒளி வருதோ அவ்வளவு இருள் நீங்குதுன்னா என்னது? அப்படி சொல்லுங்க, மடங்கி அப்படிங்கிறாரு. விளங்குதா? அப்படி இருக்குது. அதனால போகல, அது ஒரு பக்கம் போகாது, வாய்ச்சி வந்துச்சுங்க இல்லையா? இப்ப அங்க இருக்கீங்க, உங்க நிழல் விழுதா இல்லையா? அதெல்லாம் இருள் தானே. அப்போ இருள் இருக்குது, இருள் அங்கதான் இருக்குது. அதனால அந்த ரெண்டும் உடன் நிகழ்ச்சி ஆமாறு போல, இது ஓமை. உலகத்துல உள்ள இருளை சொல்றது, ஒளிய வர சொல்றது ஓமை. அது போல ஆன்மாவிடத்துல பொருள் இது பசுத்துவ. பசுத்துவ நீக்கமும். பசுத்துவம்னா என்ன? ஏமா பசுத்துவம்னா என்ன? பசுத்துவமாவது பாசங்கள், பாசங்கள் நீங்குவது, பாசம். எனவே அந்த பசுத்துவ நீக்கமும் பாச நீக்கமும் சிவத்துவ விளக்கமும் அருள் விளக்கம். சிவம்ங்கிறது என்னது? அருள். விளங்குதா? அதெல்லாம் ஏற்புலி போடல். அதனால அருள் விளக்கமும் இடையீடு இன்றி. இடையீடு இன்றி. இடையீடு இன்றின்னா இடையீடு இன்றினாமா என்ன? தடப்படாமலா என்னமோ சொல்றாங்க. இடையீடு என்னென்ன? ஒன்றன் பின் ஒன்றாக நிகழாமல், தைலதாரை போல உடன் நிகழ்ச்சி, விட்டு விட்டு நிகழ்வதில்லை. அதான் தைலதாரை போல தொடர்ச்சி. இடையீடு என்று உடன் நிகழ்ச்சி, உடன் நிகழ்வன
ஆம் உடன் நிகழ்வனவாம் ஆகலின் நிகழ்வனவாம். ஆம்னா அது பன்மை, மலம் மூணா இருக்காது நிறையா, அதனால நிகழ்வனவாம். ஆகலின் ஆகலின் என்ன? ஆகலின்னா ஏதுன்னு அர்த்தம். ஆகலின்னு காரணம் ஏது. அப்படி உடன் நிகழ்கின்ற காரணத்தான் ஐந்தாம் வேற்றுமை. ஆகலின் வேறாக வேறு ஓத வேண்டாமையாலும். வேறு ஏன்னா அது வேறாக இடையிட்டு நிகழ்வதில்லை, இடையிட்டு நிகழ்வதில்லை. அதனால இங்க நாம சொல்ற போதும் அது நிகழ்ச்சி எப்படி விட்டு விட்டு நிகழ்வதில்லை. அதனால நாமும் அதை தனியா இது தனியா சொல்ல கூடாது. விளங்குதா? அந்த பொருள்ல அப்படி இடையீடு இல்லாம நடக்குது. எதுல? ஓமை சொல்றோமா இல்லையா? இருள் நீக்கமும் ஒளி விளக்கமும் உலகத்துல ஒன்றுக்கு பின் ஒன்றா நிகழல, ஒரே நேரத்துல ரெண்டும் நிகழுது. அதுபோல ஓமைக்கு சொன்னது போல பொருளிலும் உடன் நிகழ்வனவாம் பாச நீக்கமும் சிவப்பேரும் சொல்லக்கூடாது, ஒளி விளக்கமும் சொல்லணும். ஏப்பா தட்டி விட்டா கண்டமணி போக வேண்டி. விளங்குதா? இருள் நீக்கமும் அறிவு விளக்கமும். மறந்து கூட அப்படி சொல்லக்கூடாது. உடன் நிகழ்வன ஆம் பன்மை ஆம் ஆகலின் வேறு ஓத வேண்டாமையாலும். அதை தனித்தனியா சொல்லக்கூடாது. அப்போ இங்க பாச நீக்கம்னு சொல்லியிருக்கிறாரு, அப்போ அறிவு விளக்கம்னு சொல்லலைய கேட்கக்கூடாது. நீங்க கேள்விதான் கேட்க சொன்னாருல, அப்போ நாங்க இப்படி கேட்கலாம்னு சொல்லி இப்படி கேட்கக்கூடாதுங்க. அப்போ அங்க பாச நீக்கம் சொன்னாலே அது கூடயே இது வந்திருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. அதனால இங்க சிவஞான விளக்கத்தை பாச நீக்கத்தின் வேறாக தனியாக வைத்து கூற வேண்டியது இல்லை. அது ஒரு தனி சூத்திரமா வச்சு சொல்ல வேண்டியது இல்லை, இல்லையா? புரியுதாமா? ஏன் இதெல்லாம் போட்டு உலகி கிடக்காரு? ஏன்னா அங்க நமக்கு அந்த 10ஆம் நூற்பாவுல அந்த ஆகாமிய வினை போறதை சொல்லியிருக்கிறாரு, எஞ்சின பிராரத்த வினை சொல்லல, அதனால அதை தனியா வச்சு சொல்லணும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தே இல்லையா? கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நீங்க ஐயா இப்போ இங்க பாச நீக்கம் சொல்லி இருக்கிறாரு, அறிவு விளக்கத்தை சொல்லலையே அப்படின்னு கேட்கக்கூடாது. அது வேற இது வேற. விளக்குதா? ஹலோ 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 ஹலோ
ஹலோ, சரி. இங்க சிவஞான விளக்கத்தை பாச நீக்கத்தில் வேறாக வைத்து கூற வேண்டியது இல்லை அப்படின்னு கேட்கக்கூடாது. விளங்குதா? ஏன்னா அது வேற இது வேற. இதுல சொன்னது அந்த பாச நீக்கம் சொல்லவே இது உடன் நிகழ்ச்சி, அத தனியாக ஏன் வைக்கலன்னு கேட்கக்கூடாது. அதுல வினை நீங்கிறது. எனவே ஆகாமிய வினை நீங்கிறதுக்கு ஒண்ணு செய்யணும், பிராரத்த வினை நீங்கிறதுக்கு வேற செய்யணும். அதை தனியா கொடுக்கிறாரு, இதை தனியா கொடுக்கிறாரு. அது உடன் நிகழ்ச்சி இல்லை. ஆனா இது உடன். அதே போல பாச நீக்கமும் சிவப்பேரும் உடன் நிகழ்ச்சியா சொல்லப்படாது. பாச நீக்கம் அது உடன் நிகழ்ச்சியா இருக்கிறது அறிவு விளக்கம் மட்டும்தான். ஆனந்த விளக்கத்தை உடன் நிகழ்ச்சியா சொல்லக்கூடாது. அதனால இங்க அப்படி சொல்லிட்டு, அப்புறம் இங்க வடமொழி சிவஞான போதத்துல சிவானுபூதியாகிய சிவப்பெற்றை 10ஆம் சூத்திரத்து பாச நீக்கத்தோடு ஒருங்கு வைத்து ஓதுதலாலும் அதனை ஏண்டு தமிழில் மொழிபெயர்த்து விடத்து வேறு வைத்து ஓதுதல் அமையுமாறு என்னை அப்படின்னு ஒரு தடை. விளங்குதா? வடமொழி சிவஞான போதத்துல சுபானுபூதியாகிய சிவப்பெற்றை 10ஆம் சூத்திரத்தோடு, 10ஆம் சூத்திரம் பாச நீக்கம், அதோட சேர்த்து வச்சு ஒருங்கு வைத்து ஓதுறாங்க. அதனால நாங்களும் இப்ப உடன் நிகழ்ச்சின்னு சொன்னான அப்படின்னு கேட்டா, அதனை இங்க தமிழில மொழிபெயர்க்கும் இடத்து வேறு வைத்து ஓதுதல் அமையுமாறு என்னை ஏன் இங்க தனியா வச்சு சொல்லி இருக்குது இல்லையா? மூலத்திலேயே ஒன்னா வச்சுதான் சொல்லி இருக்குது. மொழிபெயர்த்து சொன்னதுல ஏன் தனியா சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் சொல்றாரு. அப்படி ஓதுதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, இந்த இரண்டும் சிவப்பேர் தனியாக கூற வேண்டாம் என இந்த சூத்திரத்தின் மேல் எழுந்த தடைக்கான காரணம். அதுக்கு காரணம் சொல்றாரு. அறியாது கூறினார், அது தெரியாம சொல்றேன். விளங்குதா? அங்க சொன்னதுக்கு காரணம், ஏகனாகி இறைவனி நிற்பது துரிய நிலை எனப்படும். அது ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? பாச நீக்கத்தின் பயனாய அறிவு விளக்கம் நிலையில் அது அறிவு விளங்குறது தான், அருள் நிலைதான். அதன் பயனாகிய ஆனந்த விளக்க அனுபவம் ஆண்டு கூறப்படவில்லை. 10ல சொல்லல. ஆகலின் ஆண்டு, ஆண்டுங்கிறது சூத்திரம் 10ல மலம் நீங்கிய துணையானே. துணையானேன்னு காரணத்தால், மலம் நீங்கிய காரணத்தால் சுகப்பிரபை, சுகத்திற்கான தகுதி. பிரபைனானது சுகத்திற்கான தகுதி, அதாவது ஏது, அது மாத்திரையே விளங்குவது அன்றி அதீத நிலைக்கண்ணதாகிய சிவத்துவ விளக்கம் எனப்படும் காரியமாய பரமசுகம் தோன்றாமையில். இது அதுக்கு அடுத்த நிலை, அதீத நிலை. அது துரிய நிலையிலேயே துரியாதீத நிலை வராது. அந்த பரமசுகம் தோன்றாமையில் அது அந்த துரியாதீத நிலைக்கண்ணதாகிய ஆனந்த விளக்கம் விளங்குதற்கு அவன் அருளால் அல்லது ஒன்றையும் செய்யாமை மாத்திரையான்
அந்த ஆனந்த விளக்கம் அமையாமை, அது கூடாது. அமைதல்னா பெற முடியாது. விளக்குதா? அந்த அவன் அருளால் அல்லது ஒன்றையும் செய்யானுங்கிறது என்னது? அருள் வழி நிட்டால். விளக்குதா? அவன் அருளால் அல்லது ஒன்றையும் செய்ய அஞ்ஞான கர்மம் பிறவே செய்யாது நிற்கும் என்றதுன்னு சொன்னாரா இல்லையா? ஆமா, அது அருள் விளக்கம் தான். அதனால அதுலயே ஆனந்த விளக்கம் வராது அப்படின்னு சொல்றாரு. அதனால அது அந்த துரியாதி நிலை கண்ணாகிய ஆனந்த விளக்கம், அதுக்கு நாம வேற ஒண்ணு செய்ய வேண்டியது இருக்கு. அந்த மல நீக்கத்தின் பின் செய்ய கடவுது. அந்த விளங்கிய அறிவினால் செய்ய வேண்டியது ஒன்று உண்டு என்பது தானே போதவிதலை. அப்ப அதுக்கப்புறம் அறிவு விளங்கினதுக்கு அப்புறம் அந்த கருவியை கொண்டு ஒண்ணு செய்ய வேண்டியது இருக்கிறது என்பது தானே போதவிதலை, தானே அறியப்படுதலை. இருள் நீக்கத்தில் ஒளி விளக்கம் போல பசுத்துவ நீக்கத்துல அருள் விளக்கம் அறிவு விளக்கம் மாத்திரையே உடன் நிகழ்ச்சியாவதின்றி ஆனந்த விளக்கம் பொருள் விளக்கம், ஆனந்த விளக்கம்ங்கிறது பொருள் விளக்கம் உடன் நிகழாமையானும். அத தனிச்சு சொல்றாரு இந்த நூற்பாவிலன்னு சொல்றாரு. விளங்குறா? அதனால அருள் விளக்கத்திற்கும் ஆனந்த விளக்கத்துக்கும் தமிழ் வேறுபாடு முன்னர் காட்டப்படும் ஆதலானும். முன்னருங்கிறது இந்த சூத்திர விளக்கத்துல, இந்த 11ஆம் சூத்திர விளக்கத்துல முன்னருங்கிறது இதுக்கு முன்னால சொன்ன 10ஆம் நூற்பாவிலன்னு சொல்லிடக்கூடாது. இந்த முன்னருங்கிறது என்ன முன்னு? முன்னெல்லாம் இடமுன் காலமுன் இருக்கா இல்லையா? இது என்ன முன்னு? இடமுன். ஒழுங்கா சொல்லிட்டியே. அப்படியா? சரி. ஆமா, அதனால இங்க சொன்னது இடமுன். அதனால அதுக்கு பின்னால சொல்லுவாங்க அதெல்லாம் எப்படி விளங்குதுங்கிறது. புரியுதா? அதனால அது வேற அருள் விளக்கம்னு சொல். அப்போ அங்க ஏன் சொல்லியிருக்கிறாருங்கிறது, இது 11ஆம் அங்க அந்த 10ஆம் நூற்பா வடமொழி இதுல சுவானுபூதிகமாம் அப்படின்னு அதுல முடியுது. அது அந்த 8ஆம் நூற்பாவுல சொன்னது போல 8ஆம் நூற்பாவுல ஐம்புல வேடின்னு வளர்ந்த தம்முதற் குருமாய் தமத்தினத்தை விட்டு அந்நியனுமே அரண்களம் செல்லுமே அப்படின்னு சொல்றாரா இல்லையா? அது எதுக்காக சொல்றாரு? அது அதிதீவிரம் பக்குவமுடையார் முக்தி அடையார் என்பதும், ஏனையோருக்கு அந்த பலனை அறிவித்தால் என்று சாதனை கண் உற்சாகம் செல்லாது என்பது பற்றியும் சொல்லியிருக்காரா இல்லையா? காரணம் அதுபோல இங்க சுபானுபூதிகமாம் எதுக்கு சொல்லியிருக்கிறாருன்னா, இதை செஞ்சு இந்த அறிவு விளங்குனா அதுக்கு காரணத்தை இத படிச்சா இன்ன வேலைக்கு போகலாம்னு சொல்றாங்களா இல்லையா? அது மாதிரி பயனை உணர்த்தினாலன்றி சாதகம் செய்தல் ஊக்க வராதுங்கிறதுக்காக சொல்லப்படுவதுதான் அப்படின்னு சொல்றாரு. விளங்குதாமா? அது எல்லா உரையும் இல்லை. அது அந்த வடமொழிக்கு, அந்த வடமொழி சிவகான போதத்துக்கு ஒருத்தர் உரை இருக்காரு பழைய ஆள். அத அடுத்த இதுல படிச்சு காமிக்க. அதுலதான் அப்படி சொல்றாரு. அத மறுத்துதான் இவர் சொல்றாரு. அங்கேயே அவர் வந்ததா சொல்லி அந்த 11ஆம் நூற்பாவிலுள்ளதெல்லாம் 10லயே முடிச்சதா சொல்லிடுறாரு. அதை மறுக்கிறதுக்காக முனிவர் இதை சொல்றாரு. விளங்குதா? இதை மிச்சத்தை நாம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். வாழ்த்து பெருமரபு வாழ்த்து. வான்முகில் வளாது பெய்கம் அடிபடம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க புறவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறி காட்டு பெண்ணை பயில் வாய்மை மேற்கண்டான் சந்ததி பொறுமை ஞான பானுவாயி உயிராரும் பொழில் ஆவட்டுத்துறை வாழ்குரு நமச்சி வாய்தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி கழகமாதோ திருச்சிற்றம்பலம்.